அறநிலையத்துறை உதவி ஆணையர் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். வழக்கின் முழு தகவலை சொல்லுங்க. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலை நினைவு சின்னமாக அறிவிக்க கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை தொடர்ந்தவர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவர். இந்த வழக்கில் நெல்லை இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் நாளை காலை 10:30 மணிக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக இந்த வழக்கு விசாரணையில் வணிக ரீதியிலான கடைகளுக்கு கோவிலுக்குள் எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தீ விபத்தை தொடர்ந்து மீனாட்சி அம்மன் கோவில், பழனி முருகன் கோவில் போன்ற கோவில்களின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த கடைகள் அகற்றப்பட்ட நிலையில் அதனை பின்பற்றுவதில் என்ன பிரச்சனை, நீதிமன்றம் உத்தரவிட்டால் தான் கடைகளை அகற்றுவீர்களா என அதிகாரிகளுக்கு நீதிபதி கேள்வி எழுப்புகிறார். அதுபோக அதிகாரிகளுக்கு இதை விட்டால் வேற என்ன வேலை இருக்கிறது எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோம்னால் நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் மிகவும் பழமையான கோவில். இந்த கோவில் மற்றும் மர மண்டப பகுதிகளில் அமைந்துள்ள கடைகளால் கோவிலில் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலை இருக்கிறது. விழா காலங்களில் அதிகரிக்கும் தற்காலிக கடைகளாலும் பழமையான கட்டமைப்புகள் சேதமடைகின்றன என்றெல்லாம் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலை நினைவு சின்னமாக அறிவிக்கவும் மரமண்டபத்தில் அமைந்துள்ள கடைகளை உடனடியாக அகற்றவும் உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் கேட்டிருந்தார். இந்த வழக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுதுதான் மனுதாரர் தரப்பில் பழமையான மண்டபமான மரமண்டபத்தில் செல்போன் சர்வீஸ் மையம் மற்றும் கொரியர் கடை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அந்த அடையாளங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டு அது தொடர்பான புகைப்படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதையடுத்துதான் நீதிபதி வணிக ரீதியான கடைகளுக்கு எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே மீனாட்சி அம்மன் கோவிலில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது, அதனைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், பழனி முருகன் போன்ற கோவில்களில் உள்ளே வைக்கப்பட்டிருந்த கடைகள் அகற்றப்பட்டது. இந்த நிலையில் அதனை பின்பற்றுவதில் என்ன பிரச்சனை, அதிகாரிகளுக்கு இதை விட்டால் வேற என்ன வேலை என்று கேள்வி எழுப்பியதோடு கோவில் கடைகளை அமைக்க அனுமதி வழங்கியதால் மத உணர்வு புண்படுத்தப்படுவதோடு அறநிலையத்துறை விதிகள் மீறப்பட்டிருக்கிறது. ஆகவே நெல்லை இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் நாளை காலை 10:30 மணிக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் நேரில் ஆஜராகி யார் யாருக்கு கடை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களுடன் விளக்கம் அளிக்க வேண்டும் என ஒத்திவைத்து இந்த வழக்கை நாளை ஒத்திவைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.